நமது தலைமை செய்தியாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் நம்ம பேசலாம். திரு ரங்கராஜ் பாண்டே, தற்போது செய்தி நீங்க குறிப்பிட்டது போல ஏற்கனவே புதுச்சேரியை நீங்க உதாரணமா சொன்னீங்க. இது மாதிரி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு 6 மாதத்திற்குள் அவங்க தேர்தல் களத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது கூட தலைமை தேர்தல் ஆணையர் தமிழக தலைமை தேர்தல் ராஜேஷ் லக்கன் குறிப்பிடும் போது கூட ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு மே மாதத்திற்குள்ளாக அந்த தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஸோ இவங்க சப்போஸ் தேர்தலில் நிற்கிறதா இருந்தாங்கன்னா அந்த ஆர்கே நகர் தொகுதியா தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா, இல்ல அந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்தாக? இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஆர்கே நகரும் ஒரு வாய்ப்பு தான். நிச்சயமாக அதுல ஒரு எமோஷனல் கான்டாக்ட் இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நிழலாக அவருடைய உடன்பருவா சகோதரியாக அவரால் அழைக்கப்பட்டவர் அவருடைய தோழியாக இருந்த சசிகலா அவர்கள். அவர் ஜெயலலிதாவுடைய மறுபக்கமாக ஜெயலலிதாவை போன்றவராகவே பார்க்கப்படுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தபோது நம்ம செய்திகள்ல நாம மட்டும் இல்ல பெரும்பான்மையான ஊடகங்கள் குறிப்பிட்டது போல அவருடைய நடை உடை பாவனை சிகை அலங்காரம் உட்பட பல்வேறு விஷயங்கள் அவர் பொட்டு வைக்கக்கூடிய விதம் உட்பட பல விஷயங்கள் எப்படி முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எப்படி வைத்திருந்தாரோ அதே போலதான் வந்திருக்காரு. அத்தனை விஷயங்களுமே அந்த மாதிரி அவருடைய பின்பற்றக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி அப்ப அந்த வகையில பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அவருடைய தொடர்புடைய விஷயமாகத்தான் அது அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அநேகமா அது ஆர்கே நகரா இருக்கலாம், அல்லது ஸ்ரீரங்கமா இருக்கலாம், அல்லது ஆண்டிப்பட்டியா இருக்கலாம், அல்லது பர்கூரா இருக்கலாம். இதுதான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் அது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் வரவில்லை. இது சசிகலா அவர்கள் தன்னுடைய மனதுக்குள்ள ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருப்பார். இது எப்ப நம்ம தேர்தலை சந்திக்கணும், எப்படி நம்ம இதை கொண்டு வரணும் என. இனிமேல் ஒருவர் ராஜினாமா செய்தால் அந்த இடத்துக்கு 6 மாதத்துக்குள் தேர்தல் நடத்த வேண்டும். இப்போது முதலமைச்சராக சசிகலா அவர்கள் எப்போது பதவியேற்கிறாரோ அதற்குள்ள 6 மாசத்துக்குள்ள இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சோ அந்த 2 டேட்லயும் கிளாஷ் இருக்கக்கூடாது, அந்த 2 தேதிகள்லயும் முரண்பாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போது திருமதி நேரலை காட்சியில் இடையில நான் சொல்லிதான் பார்த்தேன். திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எம்எல்ஏக்கள் மத்தியில் தன்னுடைய நன்றியை பாராட்டிவிட்டு அங்கு சட்டமன்ற கூட்டம் நடந்த அதிமுக தலைமையிலிருந்து கிளம்பக்கூடிய நேரலை காட்சியில பார்க்கிறோம். அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திருமதி சசிகலா அவர்கள் அதிமுக அலுவலகத்திலிருந்து கிளம்பி வரக்கூடிய காட்சியில பார்க்கிறோம். அந்த நேரடியாக அவர் பதவி அங்க அவருடைய தீர்மானத்தை ஏற்ற பிறகு அங்கு இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எந்த மாதிரி இந்த அரசு செயல்பட்டதோ அதே திசையிலேயே இந்த அரசு தொடரும் என்ற உத்தரவாதத்தை இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தெரிவித்தார். தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அவருடைய வாகனம் நேரடியாக தற்போது போயசோட்டு இல்லத்தை நோக்கி கிளம்பக்கூடியதை பார்க்கிறோம். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்ததே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அப்படிங்கிறது கவனத்துக்குரிய விஷயமா இருக்குது. எனவே அடுத்த கட்டமாக 7ஆம் தேதி அவர்கள் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு தாண்டி செல்ல வாய்ப்பில்லை என்று அங்க இருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன. அங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கலந்து செல்லக்கூடிய காட்சியில பார்க்கிறோம். அடுத்தடுத்து அங்கிருந்த கூடியிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருமே அங்களுடைய தொண்டர்கள் அத்தனை பேருமே ராயப்பட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகத்திலிருந்து கிளம்பி செல்லக்கூடிய பார்க்கிறோம். அடுத்தடுத்து அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சருடைய கான்வாய் உட்பட அத்தனை விஷயங்களும் அங்கிருந்து அடுத்தடுத்து நகரக்கூடிய காட்சியில் நேரடியான காட்சியில் நாம் பார்க்கிறோம். இது தற்போது அடுத்து இருக்கக்கூடிய 2 விஷயங்கள். ஒன்று, முதலமைச்சராக திருமதி வி கே சசிகலா அவர்கள் என்றைக்கு பதவியேற்க உள்ளார் ஒன்று. இரண்டாவது, அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியாக எது இருக்கும். இந்த 2 விஷயங்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களா பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்முடைய கவனத்துக்கு வரக்கூடிய விஷயம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இணக்கமான தொகுதியாக அவரோடு சேர்ந்து அடையாளப்படுத்தக்கூடிய தொகுதியாக எது இருக்குன்னு நம்ம என்ன பார்த்துக்கோம். இந்த மாதிரி முதலமைச்சர் கேண்டிடேட் மாதிரி இருக்கிறவங்க ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் எந்த தொழில்னாலும் போட்டிடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் லால்குடியில இருந்து தஞ்சாவூர்ல இருந்து சென்னையில சேப்பாக்கத்துல இருந்து துறைமுகத்துல இருந்து ஆயிரம்விளக்குல இருந்து அண்ணா நகர்ல இருந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றக்கூடிய பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற தலைவர் அப்படிங்கிற முறையிலும் பல முறை முதலமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிற முறையிலும் அவருக்கு ஒரு தொகுதி ஒரு பகுதி அப்படிங்கிறது இல்ல, ஒட்டுமொத்த மாநிலத்துமான தலைவராக அவர் மாறுகிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் கூட அதே போலதான். அவரும் கூட ஆயிரம்விளக்கு தொகுதியாகட்டும் சேப்பாக்கம் தொகுதியாகட்டும் முடிந்து பல தொகுதி அவரும் கூட குளத்து தொகுதியாகட்டும் அவர் கூட பல இடங்களில் மாறி இருக்காரு. அதுக்கு முன்னாடி மேயரா இருக்காரு. சோ ஒரு தொகுதியில தான் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவர் எந்த தொகுதிகளுக்குமே செல்ல முடியுங்கிற மாதிரி நிலைமை தான் இருக்க முடியும்.
அதனால அதே மாதிரி திரு விஜயகாந்த் அவர்கள் நம்ம பார்த்திருக்கோம். விஜயகாந்த் அவர்கள் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் கூட அவர் வந்து இந்த பக்கம் விருதாச்சலம், ரிஷிவந்தியம் போன்ற இந்த மாதிரி தொகுதிகளில் அவர் இருந்தது போட்டிட்டு நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து எந்த தொழிலாளர் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் இது வந்து அவர் மன்னார்குடி பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் கூட அவர் போட்டியிட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனா அந்த இடத்துல திமுக வந்து ஒரு வலுவான ஒரு அடித்தளம் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது போக அது வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஒரு இணக்கமான பகுதியா இருக்காங்க பார்ப்பாங்க. சோ அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு இணக்கமான தொகுதியாக எதிர்க்கிறதோ அந்த பக்கம் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆர்கே நகர் அல்லது ஸ்ரீரங்கம் அல்லது ஆண்டிப்பட்டி இது போன்ற விஷயங்கள்ல வாய்ப்பு இருக்கு அதிகமா.